ஆனா இந்த விச் அப்படிங்கிற கொஸ்டின் டைப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மட்டும் என்ன பண்றாங்க பிரெஞ்சுல தனித்தனியா பிரிக்கிறாங்க. அதாவது மாஸ்குலின் சிங்குலர், ஃபெமினின் சிங்குலர், மாஸ்குலின் ப்ளூரல், ஃபெமினின் ப்ளூரல்னு சொல்லிட்டு தனித்தனியா they are dividing it. சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெல்லிங், ஆனா நாலுக்குமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான். ஸ்பெல்லிங் தான் மாறுது, ஆனா ப்ரொனவுன்சியேஷன் ஒண்ணுதான். சோ மாஸ்குலின் சிங்கிள் எம்எஸ் மாஸ்குலின் சிங்குலர், எஃப்எஸ்னா ஃபெமினின் சிங்குலர், எம்பினா மாஸ்குலின் ப்ளூரல், எஃபினா ஃபெமினின் ப்ளூரல். சோ மாஸ்குலின் சிங்குலருக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, கெல், QUEL. கெல்னா மாஸ்குலின் சிங்குலர், QUELLE, கெல் சேம் ப்ரொனவுன்சியேஷன், டிஃபரண்ட் ஸ்பெல்லிங். கெல் ஃபெமினின் சிங்குலர், சேம் எஸ் சைலண்ட், சோ அதே கெல் மாஸ்குலின் ப்ளூரல், இன்னொரு எஸ் போட்டோம்னா ஃபெமினின் ப்ளூரலா மாறுது கெல். சோ மீனிங் விச், இந்த நாலுக்குமே விச் தான். நீ மாஸ்குலின் சிங்குலர் இந்த ஸ்பெல்லிங், மாஸ்குலின் ப்ளூரல்னா இந்த ஸ்பெல்லிங், ஃபெமினின் ப்ளூரல்னா இந்த ஸ்பெல்லிங் போடுவோம். சோ இப்போ சொல்லிறேன், what does mean by kel? Kel is a French. சொல்லுங்க. மேம் சம்க்கும் கெல் தான யூஸ் பண்ணுவோம். அது கெல்க்கு QUEL QUES சம் அப்படின்னா கெல்க்கு வரும். ஓகே, எஸ், இது வெறும் கெல் தான். So kel அப்படிங்கிறது it is a French interrogative adjective. So that is used to ask a question about a noun. எதை பத்தி கொஸ்டின் கேட்க போகுது, ஒரு நவுனை பத்தி கொஸ்டின் கேட்க போகுது. அதாவது which book, which boy, which place, which dress, ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு நவுனை கொஸ்டினிங் பண்ண போகுது. அதுதான் French interrogative adjective. It is always comes before the noun. இது எப்பவுமே எங்க தான் வரும், நவுனுக்கு முன்னாடி தான் வரும். And it modifies and agrees in gender and number of noun. அதாவது வந்துட்டு அந்த நவுன் வந்து மாஸ்குலினா ஃபெமினினா, சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் அதுக்கு முன்னாடி கரெக்டான நவுன் லைக் ஸ்பெல்லிங் வந்து வருங்கிறத சொல்றாங்க. ஸோ அஹென் என்ன சொல்றாங்க, it always plays before the noun. எப்பவுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். It is changes according to the gender and number. Use only to ask a specific choice or selection. ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு சாய்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ் பத்தி கேட்கலாம். எந்த ட்ரெஸ் போட போற, which dress are you wearing, which color are you choosing, which place are you choosing for the destination. So இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் இல்லைன்னா செலெக்ஷன்ஸ் பத்தி கொஸ்டினிங் பண்ணதா இந்த இன்டரோகேட்டிவ்ஸ் வருது. நோட், the noun does not always directly follow kel. முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க நவுன் ஐ மீன் லைக் இந்த இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்பவுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க நோட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே நவுன் எப்பவுமே ஆல்வேஸ் வந்து கெல்ல தொடர்ந்தே வராது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 90% ஆஃப் த டைம் வந்துட்டு நவுனுக்கு முன்னாடி தான் கெல் வரும். ஒரு 10% தான் இந்த மாதிரி இருக்கும். அதாவது நவுனுக்கு முன்னாடியே வந்துடும், அது ஸ்டார்டிங்லயே. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க 10% எக்ஸாம்பிள், கெல் ஏ தா பாசியம். what is your passion கேக்குது. அப்போ பாசியம் அப்படிங்கிறது தான் இங்க என்னது நவுனா இருக்கு. ஆனா பாசியம்க்கு முன்னாடியே பொசசிவ் adjective வந்துருச்சு, பொசசிவ் adjective முன்னாடி ஒரு verb வந்துருச்சு, ஸ்டார்டிங்லயே கெல் வந்துருச்சு. அப்போ கெல் ஏ தா பாசியம், what is your passion, அதுதான் இங்க சொல்றாங்க. so here notice passion comes after the verb, not immediately after kel. kel வந்து அடுத்ததே நவுன் வரல, ஒரு verb ஒரு பொசசிவ் adjective அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வராது, உங்களுக்கு ஒரு 10% தான் சான்சஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Vous êtes libre quel jour. ஸோ இந்த ஜோக்கு முன்னாடி why they are using this spelling QUELS ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்? இது வந்து ப்ளூரல் ஜோர், ப்ளூரல், அதனால எஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம QUELLES யூஸ் பண்ணலாம்ல. இது மாஸ்குலின். எப்படி மாஸ்குலின் ஜோக், எப்படி மாஸ்குலின் கெல் வந்து ஈஎல்ல இருக்கு. இல்ல ஜோக் தான் நவுன். சோ நவுன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளூரல்ல இருக்கு, இங்க வந்து எஸ் இருக்கு, ஜூ இருக்கு, அதனால இங்க முன்னாடி கரெக்ட் அஷிதா. ஜோக் வந்துட்டு எஸ்ல ஃபினிஷ் ஆகுது, இட் இஸ் ப்ளூரல். ஓகே, பட் how does a masculine plural?
எஸ் இருக்குல்ல மேம். எஸ் இருந்தா ஃபீமேலும் ப்ளூரல்ஸ் தானே வரும். அப்போ இங்கேயும் பாருங்க ஆக்டிவிட்டீஸ் quelles activités aimais-tu pratiquer le week-end? Third one la quelles activités aimes-tu pratiquer le weekend? Which activities do you like to do on weekends அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயுமே ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது ப்ளூரல் தான். ஆனா இங்க QUELLES யூஸ் பண்ணிருக்கோம். இதுவும் எஸ்ல தான் ஃபினிஷ் ஆகுது. அப்போ இங்க ஃபீமேல் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க மேல் யூஸ் பண்ணிருக்கோம். இது கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஜூஹுங்கிறது மாஸ்குலின். எப்படி மாஸ்குலின் கண்டுபிடிச்சீங்கன்னு நான் கேக்குறேன். How did you identify that as a masculine plural? இதுக்கு முன்னாடி வரதுனால ஜோருக்கு முன்னாடி வரது வச்சு கண்டுபிடிச்சேன். இல்ல ஆக்சுவலா ஓகே வைட் இங்க jour it is ends with yes. jourனா நார்மலா நம்ம என்னன்னு பார்த்தோம்? என்ன which days of the week. jourனா days இல்லையா? சோ அப்போ இங்க இந்த ஜோக் வந்து நார்மலா வந்துட்டு வெறும் நான் டேஸ்ன்னு சொல்லல, ஒரே ஒரு டேவை மென்ஷன் பண்றேன். அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் வரும்? JOUR. Okay, then JOUR it ends with E or it doesn't ends with E? Doesn't end with so if it doesn't ends with E, then it is masculine or it is feminine? Masculine. அவ்வளவுதான். சோ masculine plural simple. இந்த எஸ்க்கு முன்னாடி ஏ இருக்கான்னு பாக்குறீங்க இல்ல, so then consider as a masculine plural. That's it. இங்கேயும் அதே மாதிரி பாருங்க, activity எஸ்க்கு முன்னாடி ஏ இருக்கு, so we consider this as a feminine plural. That's it. Simple. Okay. Yes. So vous êtes libre quel jour? Which days are you free? So எதனால நம்ம masculine plural யூஸ் பண்ணிருக்கோம்னா, because jourக்கு முன்னாடி அது ஈல எண்ட் ஆகல, so jour is considered as a masculine, so we put QUELS, masculine spelling. Second one, quelle heure est-ce que tu viens? Quelle heure est-ce que tu viens? At which time are you coming? எத்தனை மணிக்கு நீங்க வரீங்க கேக்குறது. Quelles activités aimes-tu pratiquer le weekend? Quelles activités aimes-tu pratiquer le weekend? Which activities do you like to do on weekends? இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு வீக்கெண்ட்ல பண்ண பிடிக்கும். ப்ராக்டிக். ஸோ எதனால நம்ம எஸ் யூஸ் பண்ணிக்க ஃபெமினின்னா, பிகாஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஃபீமேல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அ ப்ளூரல். Quelle exposition est-ce que tu m'amènes? Quelle exposition est-ce que tu m'amènes? To which exhibitions are you taking me? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபீமேல் யூஸ் பண்ணிருக்கோம், பட் இட் டசன்ட் ends with E. Why? And it also doesn't consider as an exception also. So exposition, it doesn't end with E, but we used feminine singular. Yeah. verb வச்சு கண்டுபிடிக்கணுமா மேம்? இல்ல ஆக்சுவலா நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணோம், ஈக்கு ES இருக்கு, ஸோ ஃபீமேல் சிங்குலர். இங்க E இருக்கு, ஸோ ஃபீமேல். இங்க ES இல்ல, ஸோ அதனால மாஸ்குலின் போட்டுருக்கோம். இங்க வந்து ஈலையும் எண்ட் ஆகல, ஆனாலும் இது ஃபீமேல்னு சொல்றோம். இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க, செகண்ட் சாப்டர்ல நான் உங்களுக்கு ஒரு கிராமர் டீச் பண்ணிருப்பேன். எண்டிங்ஸ் பாருங்க, எக்ஸ்போசிஷனோட எண்டிங் EE. சோ பாத்துக்கோங்க, இது ITIONல இப்போ TIONல எண்டாச்சு என்னது என்னன்னு பாத்துருக்கோம். It is not an exception. TION, SION, EDE, URET இதெல்லாம் எண்ட் ஆகுது எல்லாமே that is considered as a feminine தான். இத தாண்டி வேற ஏதோ ஒரு வேர்ட்ல புரியல, அத நம்ம புரியலையா? கேக்கல மேம். அதாவது கிளியரா இல்ல. ஓகே, இப்போ கிளியரா? வாய்ஸ் கிளியர்? Now it's clear? Yes. Yes. So இந்த ஒரு வேர்ட் TION, SION, ETTE, URE, PE இந்த வேர்ட்லலாம் எண்ட் ஆச்சுன்னா that should be considered as a feminine. இத தாண்டி வேற ஏதோ ஒரு வேர்ட்ல எண்ட் ஆகி அத நம்ம ஃபீமேல்னு சொன்னா மட்டும்தான் எக்ஸெப்ஷன் சொல்லணும். அப்போ இங்க TION இருக்கு.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கெல் இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போசிஷன்லயும் TIONல தான் எண்ட் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? female singular. So quelle exposition est tu m'amènes? To which exhibition are you taking me? Last one. Quel sport pratiquent les Canadiens? Which sports do Canadians play? பொதுவா Canadians என்ன விளையாட்டு விளையாடுவாங்க கேக்குறேன். So ஸ்போர்ட்க்கு முன்னாடி use QUE because sport doesn't ends with E. Right? கேக்குதா அஷிதா? இல்ல பிரேக் ஆகி கேக்குது கொஞ்சம் தான் கேக்குது. பெட்டர் நீங்க லைக் மியூட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது நான் இப்ப பேசுறது கேக்குது அப்படின்னா நீங்க எனக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே சோ நான் இப்ப பேசுறது உங்களுக்கு இப்போ தெளிவா இருக்கா? டன் ஓகே டன். ஸோ அதான் ஸோ நான் லாஸ்ட்ல இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So, quel jour, vous êtes libre, quel jour, it doesn't end with E, so it ends with S, so it is considered as a masculine plural. Quelle heure est-ce que tu viens, it ends with E, so simple, doesn't end with S, so feminine singular. Quelles activités aimez-vous pratiquer le weekend? Which activities do you practice on weekends? So simple, S-la number finish ஆகுது, so simple. ES இருக்கனால feminine plural. Quelle exposition est-ce que tu m'amènes? To which exhibitions are you taking me? So இப்போ என்ன பண்றோம்? TION ல எண்டானாலே that is considered as a feminine தான். So simple QUELLE feminine singular. Quel sport pratiquent les Canadiens? Which sports do Canadians play? Simple sports is a E ல எண்டாகல, so that is considered as a masculine, so அதனால QUEL யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகே ஸோ இந்த மாதிரி நான் நிறைய லைக் ஃபார்ம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரைட். ஓகே ஸோ நாம் என்ன பண்றோம்னா வேர்ப்ஸ் வெக்காபுலரிஸ் இருக்கு. 3rd யூனிட் நான் இதோட முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு குவிஸ் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு டெஸ்ட். நீங்க அந்த டெஸ்ட் சொன்னீங்கன்னா நான் படிச்சிட்டேன். டெஸ்ட் நான் சொல்றேன் என்னென்ன. வெயிட் ஐ வில் ஷோ யூ. என்னென்ன இருக்குன்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கும்னா கலந்து நான் சொல்றேன் மாத்தி நான் எங்க எழுதிருக்கேன். ஓகேங்க நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரசாந்தேவு வந்து நான் வைப்பேன் எல்லாமே. ஆனா வந்துட்டு இட் இஸ் லைக் இதுதான் குவிஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே பிரசாந்தேவு. தென் வந்துட்டு கிளைமேட்ஸ், நம்ம கிளைமேட்ஸ் பார்த்தோம்ல அது. அப்புறம் டெஃபினட் இன்டெஃபினட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்ல வச்சிருவேன். நம்பர்ஸ் தென் டைமிங் கான்செப்ட். டைமிங் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். அவங்க நேற்று டைமிங்ல இதாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம டைமிங் கூட பார்த்துடலாம். தென் வந்து மந்த்ஸ் டேஸ், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நான் டெஸ்ட்லயும் வைப்பேன். இப்போவும் நான் சும்மா பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ் வைப்பேன். அப்புறம் சல்யூட்டேஷன்ஸ், மொத்தம் 8 topics. Okay, so presentevuna, what is your name, how are you, what is your age, இத பத்திலாம் கேக்குறது.
கிளைமேட்ஸ்ங்கிறது உங்களோட அந்த கிளைமேட்ஸ் நான் நடத்தினேன்ல அந்த கேட்டாங்களா அது கிளைமேட்ஸ் சேம் கிளைமேட்ஸ் சீசன்ஸும் வந்துடும் அதோட சேர்ந்து. அதுக்கப்புறம் நம்பர்ஸ், டைமிங்ஸ், மந்த்ஸ், டேஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், சல்யூட்டேஷன்ஸ். ஓகே, இவ்வளவுதான் நாளைக்கு. மண்டே வரப்போது தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும், கிராமர் டெஸ்ட். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கு லேர்ன் பண்ண கிராமர் டெஸ்ட் மண்டே தான். ஓகே, எஸ். மண்டே வந்து நான் டிராவல்ல இருக்கேன் மேம். காலேஜ் போறேன். இன்னைக்கு ஒரு நாள் டிராவல் ஃபுல்லா பண்ணணும். ஓகே, பெட்டர் நான் क्वेश्चन போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க क्वेश्चन ஆன்சர்ஸ் எழுதி எனக்கு சென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். எஸ். ஓகே, இப்போ நான் டைமிங் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் டைமிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டீச் பண்ணிடுறேன். ஓகே எஸ் மேம். ஓகே மேம். Yeah. Yes. வாய்ஸ் ஆடிபிள் இல்ல நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ டைம் வந்து கேல் ரேக்கல் நம்ம பார்த்தது. வாட் டைம் இஸ் இட் கேட்கறது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் இல் ஏனா ஆரம்பிக்கணும். இல் ஏ அப்படின்னா இட் இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாரின்ல மோஸ்ட்லி என்ன டைமிங் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 24 hours ஃபார்மேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில தான் ஆக்சுவலா 24 hours தானே இருக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அவங்க அதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியன்ஸ் என்ன பண்றோம்னா 24 2ஆ டிவைட் பண்ணி 12 மணி நேரம் 12 மணி நேரமா பிரிச்சுக்கிறோம். AM PMன்னு டிவைட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஆனா ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரினர்ஸ் ரயில்வே டைமிங்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பிகாஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மதியானம் 1 o'clock 2 o'clock 3 o'clock 4 o'clock 5 o'clock இதெல்லாமே 13 14 15 16ல தான் இருக்கும் உங்களுக்கு போகும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் பிரெஞ்சுலயும் படிக்க போறோம் நம்பர்ஸ் வச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டு 1 o'clockல இருந்து தான் உங்களுக்கு 1 அப்படிங்கிற நம்பரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இல் ஏ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். இல் ஏ யுன் ஈர், இல் ஏ யுன் ஈர் அப்படின்னா இட் இஸ் 1 o'clock நைட்டு 1 மணி மிட் நைட். 2 மணினா து த்ருவா கேத்ரு சாங் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலையில 12 மணி வரைக்குமே அப்படியே தான் வரும், டூஸ் வரைக்கும் வரும். 12 மணியை நீங்க இல் ஏ தூஸ் ஈர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இல் ஏ மிதி அப்படின்னு சொல்லலாம். மிதினா இட் இஸ் நூன், மதியானம் நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இல் ஏ மிதி அப்படின்னு